தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். விஜயகாந்த் நண்பருக்கு அதிமுகவில் பதவி வழங்கப்பட்டது. விஜயகாந்த் நண்பருக்கு அதிமுகவில் பதவி வழங்கப்பட்டது என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டசபை தேர்தலில் தேமுதிக சார்பில் சிவகாசி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் மாஃபா பாண்டியராஜன். இவர் விஜயகாந்துடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு ஜெயலலிதா முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தார். 2016ஆம் ஆண்டு இவர் ஆவடியில் அதிமுக வேட்பாளராக போட்டியிட்டார். செல்வி ஜெயலலிதா அமைச்சரவையில் அமைச்சராக பொறுப்பேற்றார். பின்பு OPS எடப்பாடி பழனிசாமி அமைச்சரவையில் அமைச்சராக பதவியேற்றார். தற்பொழுது OPS ஆதரவாளராக இருந்தார். பின்பு எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளராக மாறிவிட்டார். அதிமுகவில் பதவி ஏதும் இல்லாமல் இருந்தார். விருதுநகர் மாவட்ட அரசியலில் இவர் தலைதூக்க ஆரம்பித்தார். ஆனால் ராஜேந்திர பாலாஜியால் ஓரங்கட்டப்பட்டார். அதிமுகவில் பதவி ஏதும் இல்லாமல் இருந்ததால் தமிழக வெற்றி கழகத்தில் இணையப் போவதாக செய்திகள் வந்தன. இந்த சூழ்நிலையில் நேற்றைய தினம் எடப்பாடி பழனிசாமி மாஃபா பாண்டியராஜனை அழைத்து கட்சியின் அமைப்பு செயலாளராக அவருக்கு பதவி வழங்கினார். விஜயகாந்த் நண்பர் மாஃபா பாண்டியராஜனுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவின் அமைப்பு செயலாளராக பதவி வழங்கினார். இது மாஃபா பாண்டியராஜனுக்கு திருப்தி அளித்ததா அல்லது மீண்டும் தவேகாவில் சேர முயற்சி எடுப்பாரா என்பது தெரியவில்லை.